நல்லக்கண்ணுவை பற்றி எழுதின ஒரு மலரில் எழுதியிருக்காரு. நான் வலியோடு தேர்தலிலே பங்கேற்ற தேர்தல் அது அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு எந்த விதத்துலையும் இஷ்டம் கிடையாது. அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம், கொள்கை ரீதியாக 2 பேருக்கும் முரண்பாடு இருக்கலாம். இன்னைக்கு அவர் குடியரசுத் தலைவர், அவரை பற்றி 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனாலும் அவர் கைப்பட எழுதுனது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அவரை எதிர்த்து நின்றது வலியோடு தான் நின்றேன், அந்த வெற்றி நான் வலியோடு பெற்ற வெற்றி, இவ்வளவு ஒரு பெரிய மனிதரை எதிர்த்து நிற்கிறமே அப்படின்னு என்னுடைய மனசாட்சி ஒரு குற்ற உணர்வை எனக்குள் தோற்றுவித்தது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் பதிவு பண்ணியிருக்காரு. அதுதான் நல்லக்கண்ணு ஐயாவுடைய பெருமை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு நேர் எதிரி அப்படிங்கிறது இன்னைக்கு பிஜேபி தான். நல்லக்கண்ணு உடல்நிலை செல்லணும்னு அண்ணாமலை கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. இல கணேசன் அவருடைய விழா எல்லாத்துக்கும் வந்துருவார், பார்த்து இது பண்ணுவார், ரொம்ப மதிப்பாக தான் இது பண்ணுவார். அதே போல் ஒரு நேர்மையான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துக்ளக்ல இப்போ எழுதினார். அதே போல் இதை தாண்டி அந்த சித்தாந்தங்கள், இந்த கோடுகளை தாண்டி சமுதாயத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய மனிதர் அப்படின்னாக்க அது அவர் தான்.